ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரூஹியை காமிக்கிறாங்க. அவள் அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக அங்கே டாக்டர்கிட்ட வந்திருக்கா. இப்போ டாக்டர், ஏமா நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்க போகிறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருப்பாரு, எப்பயுமே உங்கள் கூடவே இருப்பார், அவர் ஏன் வரலையா இன்னைக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறாரு. உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்குமா அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின், நாங்கள் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல லவ்லியான கப்பல் தான் அப்படின்றத சொல்லா. அப்போ அங்கே ஸ்கூல் படிக்கிறப்ப காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே அவன் ரொம்பவே கேர் பண்ணி லவ் பண்ணியிருக்கான். அங்கே ரொம்ப வந்துட்டு பாசமாகவுமே பார்த்துருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியிருக்கான். இப்படியே வந்துட்டு பேசிட்டு அவங்க சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது அங்கே அவனுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆக வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை போய் காப்பாற்றி கடைசியில் பார்த்தா இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில்லை, இவளுக்கு இந்த கேட்குற திறமையே அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே வீட்டில் வந்துட்டு வேணான்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. பட் வந்துட்டு எல்லாத்தையும் எதிர்ப்பை மீறி நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு விடாமல் அங்கே வந்து மேரேஜுமே பண்ணிக்கிட்டான். ஆனால் வந்துட்டு அவன் ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. இதனால் வீட்டை விட்டுமே வெளியேற்றிட்டாங்க. பிஸ்னஸ்க்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு ஹெல்ப்பையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கான். இதெல்லாமே அவளால் பார்க்க முடியாமல் அவங்க தாத்தாட்ட அங்கே மெசேஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் இவனோட பிஸ்னஸ்மே ரொம்ப நல்லா இருக்குது. இவள் வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிட்டுருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குற திறமையுமே அவளுக்கு வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக சரியான பிறகு என்னோட ஹஸ்பண்ட்டை நான் வந்துட்டு சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருந்தான். அப்போ அங்கே வந்துட்டு ஃபோனில் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் அவங்க சிஸ்டரும் இவனுமே சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசின விஷயங்கள்லாம் வருது. அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்தா. இவள் வந்து கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தன்னோட ஹஸ்பண்டை கொடுக்கணும் இந்த ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவங்க சிஸ்டர் லில்லியோட மடியில் அவன் படுத்துட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்கான். அங்கே அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நான் வந்து உன் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் வந்தேன், அவள் என்னோட ஜூனியர், அவள் திடீர்னு அங்கே மயக்கமாயிட்டா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. கடைசியில் பார்த்தா இப்படி வந்துட்டு ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளால் நம்பவே முடியலை. இப்போ வந்து இவளுக்கு எதுக்காக நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து சத்தமாக பேசினாலும் இவளுக்கு என்ன காதாக கேட்க போகுது? நானும் நீங்களுமே எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. பட் இருந்தாலும் ஃபேஸில் எதையுமே காட்டிக்காமல் அப்படியே வந்துட்டு ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கா. அவனுமே எங்கள் கூலாக வந்துட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இத்தனை நாளாக நீ அப்போ எனக்காக கொடுத்த லவ் எல்லாமே போலியான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அவங்க தாத்தாட்ட கால் பண்ணி அபார்ஷன் பண்ணிக்க போகிறப்ப ஹோட்டலோட இன்சார்ஜ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் தாத்தான்னு சொன்னதுமே அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீ கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப வரணும், நான் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அபார்ஷன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு வீட்டுக்கு அங்கே கிளம்பி வரும்போது அப்போ அவளோட ஹஸ்பண்ட் பார்த்தா என்னமோ அப்படியே பாசம் பொங்குற மாதிரி அங்கே வந்துட்டு ஓவராக வந்துட்டு அப்படியே நடிச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் இன்னமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வயிற்றில் வந்துட்டு குழந்தை இருக்கப்போ இப்படி நீ அலைஞ்சிட்ருக்கலாமா, எதுக்காக அவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்க, ஏன்ட்ட நீ சொல்லியிருக்கலாமே, நான் வந்துட்டு அவங்க என்னென்ன கூட்டிகிட்டு போவேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே பாசமாக பேசிகிட்ருக்கான். குழந்தைக்காக நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஓவர் ஆக்டிங்கும் போட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் தாங்க முடியலான்ற மாதிரி இருக்குது. அங்கே உள்ளே போனதுமே இவன் ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவனும் அவளுமே சேர்ந்து அங்கே பேசிக்கிட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. அவள் ஏமா வந்துட்டு அவள் ஃபோனை வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டதுமே, உனக்காக நான் மசாஜ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், காலத்தான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப பாசமாக அவளுக்கு வந்துட்டு அங்கே ஃபீட்லாம் மசாஜ் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினால் நம்பவே முடியல. ஒரு பக்கம் நீ வந்துட்டு எனக்கு இப்படி துரோகம் பண்ணுற, ஒரு பக்கம் என்னை இப்படி வந்து நீ கேர் பண்ணி பார்க்குற மாதிரி ஆக்டிங்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் அவனும் நானும் சேர்ந்து இருந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி அங்கே எடுத்து வச்சிடுறா. அங்கே கொரியரில் வந்துட்டு அங்கே ஒரு லெட்டருமே எழுதி உள்ளே வச்சு கொடுக்குறா. பட் அது டைவர்ஸ் பேப்பர்றான். 1 மந்த்துக்கு ஆஃப்டர் நீங்கள் இதை கொண்டு வந்து இதே வீட்டில் டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அங்கே டேட்டையுமே அவள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் உன்கிட்ட இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ அவன் இங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன வீட்டில் ஏகப்பட்ட பொருளை காணோன்னு சொன்னதும், இல்லை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண, நான் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, அதனால தான் நான் எடுத்து அங்கே வச்சுட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற செட்டு பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுமே சரின்னு சொல்லா. அங்கே பார்ட்டியில் பார்த்தா அந்த லில்லியுமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே, உனக்கு வந்துட்டு இங்கே இருக்க பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம உடனே போயிடலாம் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணதுமே, என்னோட ஒய்ஃபுக்கு இது பிடிக்காது, நீ வந்துட்டு ஸ்மோக் பண்ணாதன்னு சொன்னதும், நம்ம சிஸ்டர் இல்லாக்கு பிடிக்கலன்னா அவங்கள ஏன்ப்பா இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும், நான் திரும்ப இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், நீ உள்ளே வையின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கான். சரி கோவப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்துட்டு ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னப்பா உனக்கும் லில்லிக்கு எப்படி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்ட சில அங்கே வந்துட்டு ஆடியோஸையுமே வந்து ரொமான்டிக்கானதை அங்கே போட்டு காமிக்கிறா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த திருட்டு குழந்தைங்க 2 பேருமே கையை பிடிச்சிட்டு வேற இருக்கவுமே ஹீரோயின் பார்த்துருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு எடுக்கிறான். அவளுக்கு அவ்வளோதான் பொறுமை வந்துட்டு எல்லாம் மீறி போய் வேமா டக்குன்னு எந்திரிச்சதுமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் எல்லாருக்கும் அங்கே பயமாயிருது. ஒருவேளை நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லாமே கேட்டுருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இல்லை அவளோட ஃபோன் கவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அந்த பேச்சை வந்துட்டு அப்படியே வந்து முடிச்சு வச்சிடுறான். அவள் என் சிஸ்டருக்கு நான் வந்துட்டு காமிக்கிறேனே அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சிஸ்டர் உங்களுக்கு என்ன இது என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே எழுதி காமிக்கிறா. அவங்களுக்கு வந்து எது புரியாதோ என்னமோ நம்ம பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா இருந்த வீடியோஸ்லாம் காமிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு எந்திரிச்சதுமே இவள் அப்படியே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு அவர் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிற உன்னை லவ் பண்ணல என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு இங்கே பாரு என் கூட சேர்ந்து அவர் எப்படிலாம் வந்துட்டு சேட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும் போது ஹீரோயின் மனசு டோட்டலாக உடஞ்சி போயிடுது. நான் எவ்வளோ தூரத்துக்கு அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் நீ இப்படியா சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. எதுக்காக நீ இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்ருக்கா. அது எப்படின்னு தெரியல எல்லாத்துலேயுமே மிஸ்ட்ரஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்து உங்கள் ஹஸ்பண்டை படிக்கிறத நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஏர் வாங்கணும்னு நினைக்கிறேன் வெளியே போயிருக்கவான்னு சொன்னதும் சரி ஓகே நீ போக சொல்லவங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு நான் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்கிறான். ஆனால் போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு கன்றாவி அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிருது. உனக்கு நான் வந்துட்டு இருக்கேன்றதை கூட உனக்கு வந்துட்டு பெருசாக தோணலை இல்லை உன் புத்தி இவ்வளோதானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப சீப்பாகிருது அவளை நினச்சி. தூக்கும்போது காலில் பார்த்தா அங்கே ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. அந்த பிரேஸ்லெட் மாதிரியே இவளுக்குமே வந்துட்டு அவன் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இவ்வளோ காசு செலவழிச்சு இதை வாங்கியிருக்கான்னு சொன்னதும் எல்லாம் உனக்காக தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஆசையாக பேசியிருக்கான். கடைசியில் தான் புரிஞ்சுக்குது அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே அவள் வந்துட்டு கூட சேர்ந்து வாங்கினது தானா எனக்கு இது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அங்கே கீழே தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே வந்துட்டு உடச்சி எரிஞ்சு விட்டு போயிடுறான். ரொம்பவே வந்து இப்படி நம்பி ஏமாத்திட்டமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கா. அப்பாவே நான் எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்ற சொன்னதும் நீ என்ன உண்மையிலே என்னை பற்றி வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ தான் என்னோடய லைஃபேன்னு சொல்லிட்டு இன்னுமே பையன் ஃப்ராடாக பேசுகிறான். நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறா. டாக்டர் வந்து என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் எனக்கு எப்பயுமே காது கேட்காதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது செக்கப்புக்கு போகிற டேட் அப்படின்றத சொல்லிட்டு பேபி வயிற்றில் கை வச்சுட்டு அப்பா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பேபிக்காக அவங்க வந்துட்டு அங்கே திங்ஸ் எல்லாமே வாங்க போயிருக்காங்க. அங்கே எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த லில்லி வந்து பின்னாடி கூடி பயங்கரமாக கத்துறா. அப்போ அதை கேட்டுட்டு அவன் இதுக்காக நீ இப்படி கத்திட்டுருக்கா அவள் இருக்கான்னு சொன்னதுமே அவள் இருந்த என்ன காதா கேட்க போகுது ஏன்னா அவள் மட்டும்தான் கன்சீவாக இருக்காளா நானுமே தான் என்னோட குழந்தைக்கு அப்புறம் யார் வாங்கி கொடுப்பாங்க நீ தானே அப்பான்னு சொன்னதும் நீ வெயிட் பண்ணு நான் ஒரு வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே பாரு யார் வந்திருக்காங்க உன்னோட சிஸ்டர் இல்லையே அவளுமே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ வந்துட்டு அவளுக்குமே நம்ம கூட சேர்ந்து ஏதாச்சும் திங்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தையோட சேர்ந்து அவள் குழந்தையுமே விளையாண்டா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆகிட்டு என்னோட பேபியை நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண விரும்பலன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க இந்த பேபி யார் ஷேர் பண்ண சொன்னது இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசுனா அது என் குழந்தை மட்டும்தான் அப்படின்னா உன் குழந்தை எப்படி இந்த வாரிசாக மாறும் நான் இந்த குழந்தைய பேசாமல் அடாப்ட் பண்ணி என்கிட்ட எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோமே குழந்தைக்கு வந்து பாதி ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும்ல அப்படின்ற சொல்லலாம். நம்ம ஹீரோயினுக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு பேசுங்கடா நடத்துங்க அப்படின்ற மாதிரியே அவள் பார்த்துட்ருக்கா. சரி ஓகே நான் வந்துட்டு இவளுக்காக எல்லாம் வாங்குறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. வெளியே கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் நான் டாக்ஸியை பிடிச்சி போய்க்கிறேன் நீ வந்துட்டு கிளம்பி வேலைக்குன்னு சொன்னதும் நீ என்ன இப்படிலாம் முந்தைய என்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டேன் இப்போ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை நான் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் நான் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக போகணுன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்லிட்டு அவனுக்கு அங்கே கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே இவளுக்கு அங்கே வயிறறிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் பார்த்தா நேரடியான ஏர்போர்ட்டுக்கு அங்கே கிளம்பி போயிடுறா. இவனுமே அங்கே வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக தான் அங்கே அந்த லிலியோட சேர்ந்து வந்துட்டுருக்கா. அங்கே ஒரு ஃப்ளார் வந்துட்டு இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அதை போய் அங்கே
அங்கே வந்துட்டு வாங்குறதுக்காக போனதுமே லாஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் தான் சார் இருக்குது, ஆல்ரெடி அந்த லேடி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அங்கே போயிட்டுருக்கதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ரூஹின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். பட் ஹீரோயினுக்கு அதே வாங்கலாம் அப்பாட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. இவன் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அவ ஏன் இங்கே வரப்போறா, இது உன்னோட பிரம்ம, நீ என்ன விட்டுட்டு ஓடுவியான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் என்னை விடுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளும் போது அவன் ரொம்ப கோவமாயிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகிற லெவலுக்கு என்ன வந்து நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்க அப்படின்றத சொன்னதும் அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் நான், அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நம்ம குழந்தைக்காக தான் நல்லதுக்கு சொல்கிறேன், நான் கண்டிப்பாக உன்னையுமே மேரேஜ் பண்ணிக்குவேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் நான் இவ்வளோ தூரத்துக்கு உனக்காக பண்ணிகிட்ருக்கேன், இன்னுமே உனக்கு அவள் தானே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவள் அழுகிறா. நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே இவனும் உள்ளே விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ வந்துட்டு அங்கே கால் வந்துடுது. அந்த காலை அவள் அட்டன் பண்ணி பேசும்போது இவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்படின்னு இவளுக்கு காது கேட்குமான்னு சொல்லிட்டு ஒருவேளை என்னோட ஒய்ஃப் தானா இல்லை வேறு எதுவும் பொண்ணான்னு சொல்லிட்டு எதுவும் புரியலை. அப்போ அங்கே அவள் வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கவா, அவள் உன்னோட ஒய்ஃபெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இழுத்துட்டு போகும்போது அவங்க தாத்தா உனக்கு இப்போ தான் அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ எதுக்காக இப்போ கிளம்பி வந்துட்டுருக்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இருக்கும்போது அங்கே கூதா வந்து கால் பண்ணுறான். அந்த கால் அங்கே பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கே கிளம்பி போயிட்ட, எங்கே போயிட்டுருக்க இப்போ அப்படின்ற சட்டி கேட்கும்போது நான் என்னோடய ஃப்ரெண்டை தான் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்ற சைட்டு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டாவே நான் பயந்தே போயிட்டேன், என்கிட்ட எங்கேயோ நீ சொல்லாமல் போறியோ என்னமோன்னு சொல்லிட்டேங்க சொன்னதும் ஒருவேளை நான் வந்து உன்கிட்ட சொல்லாமல் போயிருந்தா நீ என்ன பண்ணுவேன், என்னை திரும்பவே பார்க்க முடியலன்னா அப்படின்ற சட்டை கேட்கும்போது நான் உன்னை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்றத சொன்னதும் எனக்கு திரும்பவுமே மேலே இருக்க அந்த பாசம் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒரு சான்ஸ் குடிக்கலாமா மன்னிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. பட் ஆனால் அந்த லில்லி அங்கே வந்ததுமே அவ்வளோதான் அவளுக்கு கோவம் உச்சத்தில் ஏறி போயிருது. அப்படின்னா இங்கேயுமே இவ கூட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவள் நீ என்ன இங்கே இவட்ட பேசிகிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு பர்த்டே இன்னைக்கு, நீ வந்துட்டு என்னை டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், எப்போ நீ என்னோட ப்ராமிஸை வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்க போகிற, நாளைக்கு தான் என்னோட பர்த்டே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறான். அப்போ அவன் கோவமாயிட்டு நீ எதுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க, உனக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்தால் நீ பேசாமல் வந்துட்டு கிளம்பி போயிட்டு வா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, ரெண்டாவது நம்மளோட ஆனிவர்சரி வரப்போது இல்லை, நம்ம அதுக்காக வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவோமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுமே நானுமே கூட வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு கூட சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போனால் அவனை அப்படியே டச் பண்ணிவிட்டு அங்கே செட்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படின்னு பார்த்தா லிஃப்ட்டில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு குலுங்கிட்டாங்க, வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோயினை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லில்லியை பிடிச்சி ரொம்பவே கேர் பண்ணி அவன் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் இதனால் பாவம் பின்னாடி வந்துட்டு தலை இடித்து அங்கே கீழே போய் கீழே விழுந்துடுறா. அப்போ ஐயோ வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தா இவ உடனே ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் வயிறுலாம் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே அங்கே அவ்வளவே கேர் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே தலையெல்லாமே சுற்றிட்டு அழுக வந்துட்டுருக்கு. லிஃப்டே ஏதோ ஒரு பர்சன் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் வெளியே தூக்கிட்டு போகிறதும் முதலால் அவளை தான் காப்பாற்றி தூக்கிட்டு போகிறான் வாசி. நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. அந்த பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றி வெளியே கொண்டு வரும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு அழுக வந்துட்டுருக்கு. அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே பின்னாடி அங்கே போகிறதுக்காக பார்த்ததுமே அவள் இன்னமே வந்துட்டு கேவலமாக வந்துட்டு எனக்கு வந்து என்னமோ பண்ணுது, அவள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவன் தள்ளி விட்டுட்டு வேவாங்க நம்ம ஹீரோயின்ட்டு போயிடுறான். நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல அதனால தான் நான் வந்துட்டு காப்பாற்றினேன், என்னோட கடமை இல்லையா, அவள் என்னோட ஜூனியர் ஆச்சேன்னு சொன்னதும் நானுமே தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், கட்டின பொண்டாடியை காப்பாற்றணுமா இல்லை அவளை போய் காப்பாற்றணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே அவனுக்கு வந்துட்டு எதுவுமே பேச முடியலை. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது என் சிஸ்டர்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் 7 டைம் இதோட ஒன்றா வந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு எங்கே பேசினதோ மரியாதை என்னை விட்டுட்டு போன்னு சொன்னால் அவளாக அவங்க வந்துட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அடிப்பட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. உனக்கெல்லாம் அறிவிருக்கா இல்லையா, எதுக்காக நீ இப்படி வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளனன்னு சொன்னதும் நான் தள்ளவே இல்லை, உனக்கு இப்போயுமே அவன் மேலே தான் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதும் இவ பார்த்தாங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு அவள் வந்து கோவத்தில் இருக்கா, நீங்கள் இப்போ பேசி ஒன்றும் பிரோஜனம் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லான்னு சொன்னதும் என்னை விடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் ஹீரோயின்ட்ட போய் எங்கே போயிட்டுருக்கா, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உன்னை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். வந்துட்டு உனக்கு கொஞ்சம் நல்லான பிறகு என் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு உன்னோட தாத்தா பாட்டியை போய் மீட் பண்ணலாம், நீ வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் உனக்கு இந்த சான்ஸ் எப்பயுமே கொடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கா.
கூட கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு அங்கே வாங்கி கொடுத்துட்ருக்கான். அப்பயுமே அவள் ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்துட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு ப்ளீஸ் வாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குதுடான்னு சொல்லிட்டு அப்போ அவன் வாங்கி கொடுத்த எல்லா பொருளையுமே அங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்ந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு காலண்டரில் நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்க போகிறது கிடையாது, இந்த ஊர்லேயுமே தான் உன் முகத்துலையுமே முழிக்க போகிறது இது லாஸ்ட் டேட் அப்படின்ற சைட்டு அவங்க எழுதி வச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு உன் கூட சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்ற சைட்டு அங்கே டின்னருக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ அவனை பார்த்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே கேட்கலாம் நம்ம ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். நான் வந்துட்டு உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன்னா வீட்டில் இருந்த பொருள் எங்கே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண பொருள் எங்கன்னு சொன்னதும் அதெல்லாமே வேஸ்ட்டு நான் கீழே தூக்கி போட்டேன், நம்ம ஷாப்பிங் பண்ணதை நான் ஹோம் டெலிவரி பண்ண சொல்லியிருக்கேன், அங்கே அவங்க கொண்டு வந்துருவாங்கன்னு அவன் சொல்கிறா. நான் உனக்காக தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதும் அப்போ அவங்க பாரு நான் உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு என் கூட சேர்ந்து இருந்து இவனுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு மேகம் வந்து அலர்ஜின்றது கூட தெரியாமல் இருக்கே அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. பட் இருந்தாலுமே ஃபைனலாக உனக்கு நான் குட் பை சொல்லி ஆகணும், அதுக்காக நான் இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே டென்ஷன்லேயே சாப்பிட்டுட்டு அவளுக்கு அலர்ஜி அங்கே ரொம்ப அதிகமானதுமே அங்கே மெடிசன் எடுக்க போகிறான். அங்கே கீழே விழுந்துடுறா. அவன் வேகமாக வந்துட்டு மெடிசன்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே காப்பாற்றிட்டு ப்ளீஸ் நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்கிட்ட நீ இப்படி செய்கையில் தானே பேசிகிட்ருக்க, எனக்காக நீ பேசு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா உண்மையிலேயே அவள் ரொம்ப லவ் பண்ணா, இவன் வந்துட்டு இப்படி சீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கு கால் வந்ததுமே நான் இப்போ முக்கியமான வேலையாக போயிட்டு வரேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் உனக்கு இப்போ கூட வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கா அப்படின்ற சைட் அங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவன் போகும்போது ஃபைனலாக அவனை வந்துட்டு கூப்பிடுறா. ரொம்ப நாளாகி போச்சு ப்ளீஸ் எனக்காக நீ ஒரே ஒரு டைம் வந்துட்டு சத்தமாக பேச முடியுமா அப்படின்றத சைட் அங்கே கேட்டதுமே அவனுமே வந்துட்டு ஹீரோயினை போய் அங்கே வந்து ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு வந்துட்டு கூடி சீக்கிரம் கேட்க வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி ஆரம்பிச்சிடுறான். என் லைஃப்பில் நான் இவனை மீட் பண்ணாமல் இருந்திருந்தா என் லைஃப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு தனியாக நான் வந்து என்னோடய ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாம் அவங்க லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனா அங்கே தாத்தா பாட்டி வந்துடுறாங்க. உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோமா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அவன் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போயுமே லில்லி அங்கே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டே தொந்தரவு பண்ணதும் நீ எதுக்காக இப்படிலாம் வேர்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அவ சொல்கிறா ஒருவேளை உன்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா நீ என்னை விட்டுருவியான்னு சொன்னதும் அவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் எந்த ஒரு சீட்டுமே பண்ண மாட்டேன், அப்படி வந்து நான் பண்ணாலும் நீ என்னை மன்னிச்சு சொல்லிட்டு அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அப்படிலாம் நான் எதையுமே தெரிய விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவ பார்த்தா வேணும்னே அங்கே அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க இந்த சைடில் தான் நம்ம ஹீரோயினோட கார் போகுது, அவனால் பார்க்கவும் முடியாமல் போயிடுது. அங்கே வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மெசேஜ் பண்ணி விடுறான், பதில் எதுவுமே வரல. எங்கே போனால் ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா இந்த கேக் எல்லாத்தையுமே குப்பையில் தூக்கி கொட்டியிருக்கா. என்ன கோமாயிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்துட்டு அவளோட திங்ஸ் எதுவுமே இல்லை, வெட்டிங் ஃபோட்டோவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த கேலண்டர் இருக்குது. அந்த கேலண்டரை பார்த்ததுமே இப்படி வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அங்கே அந்த டயத்தில் வந்துட்டு அங்கே அந்த டெலிவரி பாயுமே பண்ணிடுறாங்க. பார்த்தா அது டைவர்ஸ் நோட்டீஸ். அதை பார்த்துட்டு அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. ஹீரோயின் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கா, நீ இப்படிலாம் வந்துட்டு என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் வந்துட்டு தன் உயிரை வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் இவனுக்காக காப்பாற்றினதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அதை எப்படி நீ வந்துட்டு அப்போவே வந்து என் உயிர் வந்துட்டு பெருசுன்னு சொல்லி எனக்காக வந்து கூட இருந்தவ, நீ எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தா வேற ஒரு லேடி அங்கே வர்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி கண்ணுக்கு இருக்காங்க. போய் கையப்பிடிச்சதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி உங்களுக்கு அவளை பற்றி ஏதாச்சும் தெரியுமா, எங்கே போனான்னு தெரியலேன்னு சொன்னதுமே ஏதோ வந்து ப்ராப்ளம் சொல்லி புரிஞ்சுக்குது. அவங்க தாத்தா பாட்டியை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தா, ஒருவேளை அவங்கள மீட் பண்ண போயிருக்காளோ என்னமோன்னு சொன்னதும் இவன் அங்கே வந்துட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறான். என்ன தாத்தா பாட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இங்கே கால் பண்ணிகிட்டே போகிறான். பட் ஹீரோயின் அங்கே ஃபோனுக்கு வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே கொடுக்க மாட்டான்.
அங்க கதவை போட்டு இடிச்சிட்டு என்னை எப்படி நீ விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்தவங்க அவங்க எல்லாமே வந்துட்டுருக்கு. அந்த லில்லி அங்கே வந்துட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இப்படி குடிச்சிட்டு உடம்ப வந்துட்டு இப்படி ஆகிக்கிட்டு இருக்கியா, நாளைக்கு ஷூ ஃபேமிலியோட சேர்ந்து நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், நீ இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் எங்கே போயிருக்கானே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்படும் போது இப்படி டைவர்ஸ் பேப்பர் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவள் அபார்ஷன் பண்ண அந்த வந்து ரிப்போர்ட்டுமே இருக்குது. பட் அதை அவள் மறைச்சிடுற அவனுக்கு தெரியாமல் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவள் நாளைக்கு வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்லன்னு சொன்னதும் நம்மள மாதிரி சின்ன கம்பெனிக்குள்ள போய் அவங்க ஏன் சைன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் அங்கே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒருவேளை வந்துட்டு ஷூ ஃபேமிலியோட சேர்ந்து உன் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை அவள் வந்துட்டு அங்கே வந்தானா அப்படின்றத சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட். அதில் வந்துட்டு அவன் குடிச்சிட்டு அவன் பாட்டு அது கான்ட்ராக்ட் நினச்சி அங்கே சைன் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து சாப்பாடுலாம் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் தூங்குற மாதிரி ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டையுமே அனுப்பிவிட்டதுமே அவன் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுது. அப்போ அவங்க தாத்தா நீ அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அவன் ஸ்டாப் பண்ணல, அவன் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை அவன் மாதிரி ஒரு ஆள் கூட நீ வந்து இருந்திருக்கவே தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு நாளைக்கு போய் ஜீஹோவை போய் மீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து அவனுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கு. நம்ம இவனுக்காக வந்துட்டு அவள் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே பேக் பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம், என்னமோ வீட்டுக்கு போகிற மாதிரி இவ்வளோ கிஃப்ட் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னப்பா நீ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன ஜெலஸ் ஆகிற மாதிரியா இருக்குது, ஆனால் நானுமே உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கு இப்போ வரைக்கும் நீ ஏதாச்சும் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு வேலெட் எடுத்து கொடுக்குறா. வேலெட் என்கிட்ட ஏகப்பட்டது கிடக்கு, சரி ஓகே நீ கொடுத்துருக்க இல்லையா, இதை நான் கண்டிப்பாக எப்பயுமே பத்திரமா வச்சுக்கிருவேன்னு சொல்லியிருக்காங்க. பிறகு அவங்க அம்மாவை மீட் பண்ணி போகும்போது அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா, இந்த வேலெட்டு கொடுத்த பொண்ணு தான் ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் வந்து அவனை ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் பார்க்குறேன், இன்னும் இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு தாத்தா இப்போதைக்கு எனக்கு போகிறதுக்கு வந்துட்டு நேரம் இல்லை, நான் ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் அதை வந்துட்டு தொடர்ந்து கவனிக்கணும் தாத்தா அப்படின்றத சொல்கிறான். அவங்க ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு கால் வந்ததுமே அவள் பாட்டு தெரியாமல் அட்டன் பண்ணிடுறா. பார்த்தா அந்த கூதான். அப்போ அங்கே நீ வந்துட்டு இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ணிட்டுருக்க, நம்மளுக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொன்னதும் நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம், என்னன்னால வந்து பேசி தீக்கலான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவனுக்கு இன்னமே தெரியல டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு சைன் பண்ணதே, டைவர்ஸ் ஆன பிறகு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சா. அப்போ அவங்க போயிட்டு இருந்தா நம்ம ஜீஹோ அங்கே வந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அடப்பாவி நீ எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. என் தாத்தா வந்துட்டு பார்ட்டிக்கு பார்ட்னர் வருவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த பார்ட்டிக்கு என் கூட வரப்போகிற பார்ட்னர் நீந்தாதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். அந்த பார்ட்டியில் காமிக்கிறாங்க இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எப்படியாச்சும் வந்துட்டு இன்றைக்கி கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சுன்னா அதை விட வந்துட்டு பேரை கொடுப்பன கிடையாது, நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் எப்படினாலும் நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசினாலுமே அவன் ஃபோன்லேயே வந்துட்டு கவனத்தை செலுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், பட் ஃபோன் வந்துட்டு அவள் பிளாக் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் இதை பற்றி கேட்டதுமே நீ இந்த விஷயத்தில் தலையிடாதான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன், ஷூ ஃபேமிலியோட பொண்ணு எனக்கு தெரியும்னு சொன்னதும் ஏன்னா உனக்கு தெரியுமா அவங்கள கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்களாமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ஜீஹோவோட சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டு இவே ரொம்பவே இங்கே ஷாக்காகி போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்காக வேகமாக போயிட்டுருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ நீ இப்போ இதுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் இன்னும் உனக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சா, என்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லவே இல்லையேன்னு சொன்னதும் இப்போ இதுக்காக என்கிட்ட வந்து நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வா நம்ம வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னதும் கோவப்பட்டு ஹீரோயின் அடிச்சுட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, உனக்கு எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு நான் உன்னை பற்றி எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தா, நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் என்னை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தியா, என்னப்பா உன்னோட இன்னொரு ஒய்ஃப் அந்த லில்லி இருக்காளே அவ கூட சேர்ந்து அஃபேர் போயிட்டு இருக்கல அப்புறம் என்னன்னு சொன்னதுமே அங்கே இருக்கவங்களாம் ஏதோ ஒரு மாதிரியா பேசினது இவ வேமா ஹீரோயின் அடிக்க வர்றா. அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் பப்ளிக்கில் பேசாத, நம்ம என்னன்னாலும் வந்துட்டு பேசிக்கலான்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு என்ன டைவர்ஸ் ஆகலைன்னு சொன்னதும் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, இது என்ன நீ தானே சைன் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பேப்பர்லாம் தூக்கி போட்டதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு போதையில் சைன் பண்ணது ஞாபகம் வந்துடுது, நான் அன்றைக்கி ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அது வாசி நான் சைன் பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னதுமே ஆனாலுமே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது வந்து என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எப்படி தனியாக போவேன்னு சொன்னதும் என்னது குழந்தைய வச்சுக்கிட்டா, குழந்தை தான் ஆல்ரெடி அபார்ஷன்
பண்ணிட்டேனே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, உனக்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அங்கே ரிப்போர்ட்லாம் இருந்திருக்குமே பார்த்துருப்பேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ அங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை பப்ளிக்கில் வந்துட்டு இவ எதுக்கு இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி வந்து மோசமானவளா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு என் மேலே வந்து இப்போ சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்கியே, இப்போ நீ வந்து இவ கூட சேர்ந்து என்ன வந்துட்டு அஃபேர் வச்சுட்டு இருந்த அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ நீ தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணையா, எனக்கே தெரியாமல் எனக்கு துரோகம் பண்ணியான்னு சொல்லிட்டு பிடிச்சி அவங்க அடித்து தள்ளி வச்சான். ப்ளீஸ் நான் மன்னிச்சிரு, நம்ம வந்துட்டு ஏதோ தப்பாயிருச்சு, நம்ம எல்லாத்தையுமே வந்து மறந்து மன்னிச்சு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்க, நான் வந்துட்டு மோசமானவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னமோ நல்லவ மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே அதை கேட்டுட்டு அவன் அங்கே அவளையெல்லாம் தூக்கி விட்டதுமே இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்லவ மாதிரி அவனுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறா. பரவாயில்லப்பா மிஸ்ட்ரஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து பேசுகிறது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. உன் மிஸ்ட்ரஸோட சேர்ந்து ஜாலியாக நீ குடும்பம் நடத்து, அவ்வளோவே ஒய்ஃபாக வேணாலும் மாற்றிக்கோ, எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு சவகாசம் வேணான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என் லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு நீ இப்போ இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறான். இப்போ என்ன புதுசாக வந்துட்டு நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டதுமே அங்கே ஜீஹோ கோவப்படுறான். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்ல இவன் நடிக்கிறியான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இவன் யார் வந்துட்டு இப்போ ஊடால பேசிகிட்டு இருக்கான், அப்போ இவனால தான் நீ வீட்டுக்கு வரமாட்டேயா, அப்போ இவன் கூட சேர்ந்து உனக்கு அஃபேர் போயிட்டுருக்கான்னு சொன்னதும் இதை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, ஒரு மேனாக இருந்தால் நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. இவன் வந்துட்டு நான் வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், என்னோட தாத்தா வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அப்போ இத்தனை வருஷமாக என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னதும் அப்போ அது யார், அவள் வயிற்றில் இருக்க குழந்தை யார், நீ என்ன பண்ண, எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணாமல் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் உடனே இந்த பேபியை பற்றி நான் உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இப்படிலாம் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. பேசுனதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. சி எவ்வளோ கேவலமான பொம்பளை இவ அப்படின்றத சொல்லிட்டாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தி எல்லாருமே பேசுகிறாங்க. நீ வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன பெறாமல் போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கேட்டதுமே நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஷோ ஃபேமிலியோட சேர்ந்து எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இப்போ சைன் ஆக போகுது, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்துட்டு ஆக போகிறோம் தெரியுமா, இந்த பார்ட்டியில் கூட நீ இருக்கிறதுக்கு வந்துட்டு தகுதி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் ஓ அப்படியா அந்த கம்பெனி வந்து உங்கள் கூட சேர்ந்து வந்து சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஆமாம் அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், அவங்கள நான் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா அளந்து விடுறா. அப்படியா சரி ஓகே அப்படின்னா வந்துட்டு பண்ணிடலாமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஜீஹோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்களா, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதில் வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. என்னப்பா பயத்தில் சிரிக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இதெல்லாமே வந்து விட்டு நம்ம வந்துட்டு நடுவில் யாரையுமே வரவிட வேணாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம், ப்ளீஸ் எனக்காக நீ வந்துட்டு என் கூட வா, இவனுக்காக நீ வந்து என்னை விட போறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இப்போ நீ வந்துட்டு அவளை சீட் பண்ணி ஹர்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிச்சுட்டு பேசினா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதுக்கு முன்னாடி என் பார்வை எல்லாமே ரொம்ப தப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாமே கரெக்டாக இருச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவ்வளோதான் அவனுக்கு கோவமாயிட்டு அங்கே ஜீஹு கூட வந்து அவன் ஃபைட் பண்ண வந்ததுமே ஜீஹு போட்டு அவனை போட்டு அடித்ததுமே அங்கே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அவன் நீ எப்படி இந்த மாதிரி அவரை வந்து அவமானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. அங்கே அந்த தாத்தா வந்துடுறாரு, அவர் தான் மிஸ்டர் ஷூவே போல், ஷூ வந்துட்டார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எல்லாருமே அங்கே வருஷ கட்டி வந்ததுமே இவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவள் வந்துட்டு பேசும்போது என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் தாத்தா இவங்க தான் வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் பாத்தியா இவளோட ஐடியாவை, அவரை வந்து தாத்தா வாக்கிட்டார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து சீனை போட்டுட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே அவர் ஓ உங்கள் கூட சேர்ந்து நான் வந்துட்டு கொலாப்ரேஷன் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, இது என்னோட கிராண்ட் டாட்டர் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவன் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு மேரேஜ் ஆகி நீ இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொன்னதுமே ஏன்னா இதை பற்றி நீ வந்து என்கிட்ட எப்பயுமே கேட்கவே இல்லை, நான் வந்து பணக்கார வீட்டு பொண்ணுன்றதே உனக்கு தெரியல அப்படின்றத அவசரா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே காட்ஸையுமே வச்சு அங்கே பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. உடனே அங்கே நீடன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ராங் தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கா. நீ வந்துட்டு இவ பேச்சை விடு, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவன்
நம்மளுக்கு நடுவில் வர போய் தான் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு மரியாதையை நீ இறந்து போயிடு அவ்வளோதான் உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீடியோவுமே அனுப்பி விட்றா எல்லாரோட ஃபோனுக்குமே. பார்த்தா இவளுமே சேர்ந்து இருந்த வீடியோஸ் தான். அதங்க பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இது எப்படி உனக்கு ஆரம்பத்திலே தெரியுமான்னு சொன்னதும் ஆமாம் உன்னோட இந்த லவர் தான் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்து தானே இருக்கா அப்டேட் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. நான் இதெல்லாமே பார்த்த பிறகுமே உன் கூட சேர்ந்து நான் இருப்பேன்னு நீ யோசிக்கிறியான்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே ரொம்ப அங்கே அவமானப்படுத்தி அவளை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவனையுமே தான் அவன் கோவப்பட்டு அவளை போட்டு அடித்ததுமே நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் உனக்காக என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நீ தான் என்னோட லைஃப்பில் எல்லாத்தையுமே கெடுத்துட்ட, என்னை செடியூஸ் பண்ணி என் லைஃப்பை நாசமாக்கிட்டேன்னு சொல்லும் போது அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு ஒரு மிக மாதிரி நடக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இவனுக்கு இப்படி ஒரு சுயர்வு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. அங்கே அவள் நீ ரொம்பவே மோசமானவே, நீ லவ்வுக்கே தகுதி இல்லாதவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே கோவப்பட்டு அங்கே அடித்து தள்ளும் போது நீ இப்படிலாம் என்கிட்ட நடந்துட்டுருக்கியே, உன் குழந்தை என் வயிற்றுல இருக்கு, அது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இந்த குழந்தை இருந்தாதான்னு சொல்லிட்டு வயிற்றுல போட்டு அங்கே கிக் பண்ணி அங்கே கடைசியில் அவளுக்கு அங்கே மிஸ்கரேஜுமே ஆயிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தே இல்லை, நான் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், நான் இப்போ க்ளீன் ஆகிட்டேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த லில்லி நீ இவ்வளோ கேவலமான ஜென்மமா, உனக்காகவா நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு பயமாயிட்டுருக்கு. இவ்வளோ பார்த்தா அங்கே கத்தி எடுத்து நீ செத்து போடான்னு சொல்லிட்டு அங்கே குத்திடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் அங்கே பார்த்துட்டு ரொம்ப அரண்டு போயிடுறா. இவங்க ஒரு பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் அவன் சாகலை, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்னை ஒரு டைம் கூட அவன் மீட் பண்ண வரலையான்னு சொன்னதும் பாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வெட்டிங்கே ஆயிடுச்சின்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. வெட்டிங் ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நான் அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீ இது ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு குழந்தை அபார்ஷன் ஆகி போயிடுச்சு, அங்கே ஜெயில் தண்டனையுமே கிடைச்சிருச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் நீங்கள் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்கிறப்ப இங்கே நம்ம ஜீவோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் இருக்கா. அங்கே வீட்டில் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்கே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். உன்னோட லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஏமாற்றமே இருக்காது, உன் லைஃப் எல்லாமே ஹாப்பி மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவனோட அசிஸ்டன்ட் மேடம் இது பாஸ் உங்களுக்காக கொடுத்து விட்டாருன்னு சொல்கிறப்ப அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி அவனே கொடுத்தான் இல்லையா அதே மாதிரி பிரேஸ்லெட் தான். பட் இந்த டைம் அவனே காசு போட்டு வாங்கியிருக்கான். பட் இருந்தாலுமே அவன் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது, எந்த கிஃப்ட்டும் தேவை கிடையாது, அவனை நான் மீட் பண்ணுறதுக்குமே விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்து விட்டா. ஹீரோ இதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப்பில் நீ எப்பயுமே லெட் டவுன் ஆக நான் விட மாட்டேன், எப்பயுமே நீ ஹாப்பியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாக்கா இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.